Welcome to Comet Computer Private Limited, e-learning program of hardware and networking. இனி நம்ம பார்க்க போகிறது motherboard technologies. So what is a motherboard? Motherboardனா என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் சர்க்யூட் போர்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஓகேங்களா? ஸோ ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா அதுக்கு ப்ராசஸர் காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம முக்கியம்னு சொல்லி பார்த்தோம் இன்ட்ரடக்ஷன் இதுக்கு முன்னாடி இருக்க டாப்பிக்கில், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் டாப்பிக்கில். இப்போது அதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்கிற டிவைசஸை ஒன்றா நம்ம கம்பைன் பண்ணணும். அதுக்கு ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்ட் வேணும். ஸோ அதுதான் வந்து மதர் போர்ட். ஸோ எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணுறதுனால தான் அதை மதர் போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லாட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்லாட்ஸ்னால் வந்து இட்ஸ் அ போர்ஷன். அந்த போர்ஷன் வந்து நம்ம காம்பனன்ட்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து வேறு வேறு பேர்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இப்போது ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த பழைய சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா மானிட்டர் ஃபங்க்ஷன் பண்ணணும், அதுக்கு ஒரு டிஸ்பிளே கார்டு இன்செர்ட் பண்ணணும். உங்களுக்கு சிஸ்டமில் சவுண்ட்லாம் வேணும்னா சவுண்ட் கார்டு இன்செர்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு பிசிஐ ஸ்லாட்னு ஒன்று இருக்கும். அதேமாதிரி கேம்ஸ்லாம் வேணும்னா கேம்ஸுக்கு தனியாக ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க, அதில் கேம்ஸுக்கான கார்டை வந்து இன்செர்ட் பண்ணணும். கிராஃபிக்ஸ் நிறைய வேணும்னா அதுக்கான ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம இன்செர்ட் பண்ணணும். அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி ஸ்லாட் கொடுத்தாங்க. பட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய சர்க்யூட்ஸ் ஏன் தனித்தனியாகணும்னு சொல்லிட்டு அதெல்லாமே இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு மதர் போர்டு போய் மார்க்கெட்டில் வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் அடிஷ்னலாக எந்த ஒரு கார்டு, அதாவது கார்டுன்றது ஒரு இன்செர்ட் பண்ணுற சர்க்யூட்டு, அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வாங்க வேண்டாம். ஒரு ரெசிடென்ஷியல் இல்லை ஆஃபீஸ்க்கு கூட, இப்போது ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வாங்குறாங்க. ஸோ அவங்க எதுவும் அடிஷ்னல் கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா அதிலே வந்து மைக்கு, ஸ்பீக்கரு, அப்புறம் வந்து இந்த டிஸ்பிளே கார்டு, என்னென்ன இன்டர்ஃபேஸ் வேணுமோ அதெல்லாமே இன்டெகிரேட் பண்ணியே கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அந்த ஆட் ஆன் கார்டு நம்ம ஆட் பண்ணுன்ற அவசியமே வந்து கிடையாது. ஸோ மதர் போர்டில் வந்து மெயினாக என்ன இருக்குது, ப்ராசஸர் இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஸ்லாட்ஸ் இருக்குது. நம்ம ப்ராசஸர் தனியாக தான் இன்செர்ட் பண்ணணும். இன்னும் வந்து ப்ராசஸர் இன்டெகிரேட் பண்ண மாதிரி மதர் போர்ட்ஸ் இருக்கே தவிர, பட் ரெகுலராக பார்க்கும்போது ப்ராசஸர் இன்செர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு. அப்புறம் பயாஸ் சிப்ஸ் இருக்குது, மெமரி, அதர் இன்டர்ஃபேஸஸ் லைக் சவுண்டு, நெட்வொர்க்கு, அப்புறம் வந்து சம்டைம்ஸ் கேமிங்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் போர்ட்ஸ் வந்து நிறைய போர்ட்ஸ் இருக்குது. நம்ம எந்தெந்த டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே போர்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ கீபோர்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு கீபோர்டுக்குன்னு ஒரு போர்ட்டு, பழைய மதர் போர்டாக இருந்ததுன்னா PS2 அப்படின்னு வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே யூஎஸ்பி ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால் உங்களுக்கு 4 மினிமம் 4 போர்ட்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ போர்ட்ஸ் இருக்கும், யூஎஸ்பி போர்ட்ஸு. எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட்ஸ் என்ன தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருந்தாலும் இப்போ நம்மளுக்கு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஏற்கனவே கிராஃபிக்ஸ் கார்டு, ஹை ரெசல்யூஷனு, கேஷ் மெமரி எல்லாமே போட்டு தான் அவங்க மதர் போர்டில் தராங்க. பட் இப்போ மல்டிமீடியா டிசைன் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் இல்லை கோரல்ட்ரா இல்லை அட்வான்ஸ்டு ஃபோட்டோ டூல்ஸ் அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னும் அதிகமான மெமரி இல்லை அதிகமான கிராஃபிக்ஸ் தேவைப்படும் கிளாரிட்டிக்காக. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெஃபினட்டாக இன்னொரு ஆட் ஆன் கார்டை வாங்கி அந்த ஸ்லாட்டில் இன்செர்ட் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் 2 ஸ்லாட்ஸ் வந்து மதர் போர்டில் இப்போது இருக்கிற மதர் போர்டில் நீங்கள் பார்க்கலாம். தென் பெரிபரல் டிவைசஸ் லைக் கீபோர்ட் அண்ட் டிஸ் டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணுறது எல்லாமே யூஎஸ்பியில் தான் கனெக்ட் பண்ணுறோம். வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக் போர்ட்ஸ் நம்ம எடுக்கணும் இல்லை. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாமே மேக்ஸிமம் வந்து யூஎஸ்பி ஸ்டாண்டர்டில் கொண்டு வந்துட்டாங்க. நெட்வொர்க் கார்டு இருக்கு வச்சுங்களா, அது கூட நம்ம வந்து USB to நெட்வொர்க் அந்த மாதிரி கூட மாற்றிக்கலாம் பேஸ்ட் ஆன் தி கன்வீனியன்ட். ஸோ அதெல்லாம் பண்ணலாம். இந்த சிப் எல்லாமே பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் இன்டெகிரேட் பண்ணுறதுனால அதை வந்து சிப் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிப்பாக தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு பேர் வந்து சிப் செட். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு மாதிரி நேம்ஸ் வச்சுருப்பாங்க. பட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஜென்ரல் தான். ஸோ இப்போது ஒரு சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, நல்லா இல்லை. இப்போது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகிறோம், இவங்க சிஸ்டம் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்டால், நல்லா இருக்கிற ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்து இப்போ நல்லா இல்லை, ஸ்லோவாகிடுச்சின்னு சொல்லுவாங்க. இல்லை ரொம்ப நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இது வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராசஸர் மட்டும் காரணம் இல்லை, உங்களுக்கு கிட்ட இருக்க மெமரி, அந்த சிஸ்டமில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்க மெமரியும் ஒரு காரணமாக இருந்தாலும், பட் மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்ட் தான். ஸோ அந்த மதர் போர்ட் நல்ல குவாலிட்டி மதர் போர்ட் நம்ம வாங்கியிருந்தோன்னா, பிராண்டட் மதர் போர்ட் வாங்கியிருந்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஏன்னா அட்ரஸ் பஸ்ஸு, டேட்டா பஸ்ஸு, அப்புறம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கேஷ் மெமரி, நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. நம்ம வெறும் ப்ராசஸர், நல்ல ப்ராசஸர் வாங்கி போட்டுருவோம்,
அப்புறம் வந்து மெமரி 16 GB 30 GB போடுவோம் பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் மதர் போர்டு நல்ல மதர் போர்டு வாங்குறதை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ சம்வாட் ரேட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது நான் ஸ்டாண்டர்ட் மதர் போர்டு வாங்கி போட்டோன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக அடிவாங்க. இப்போ கம்ப்யூட்டர் வாங்கும்போது ரேட் அதிகமாக இருக்க கம்ப்யூட்டருக்கும் ரேட் கம்மியாக இருக்க கம்ப்யூட்டருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் வந்துட்டு வேறு நான் ஸ்டாண்டர்ட் காம்பனன்ட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ரேட்டு வந்து கம்மியாகிடும். பட் நம்மளுக்கு ஒரு 1 இயர் 2 இயருக்கு அப்புறமா தான் அது ப்ராப்ளம் தெரியும். அப்போ நம்ம மறந்துருப்போம் இதெல்லாம் தான் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதில் நம்ம சான்ஸ் எடுக்கக்கூடாது. ஒரு நல்ல இன்டெல் மதர் போர்ட் இந்த மாதிரி ஹைஃபை மதர் போர்ட்ஸ் நம்ம வாங்கி இன்செர்ட் பண்ணிட்டோம்னா 5 இயர்ஸ்க்கு 10 இயர்ஸ்க்கு வித் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், அதாவது அப்பப்போ சிஸ்டம் கழட்டி க்ளீன் பண்ணணும், டஸ்ட்டு சேரக்கூடாது. ஏசி ரூமில் இருந்ததுன்னா ஏசி ரூம் பெட்டரு, கொஞ்சம் லைஃப் அதிகமாகும், காம்பனன்ட்ஸ்லாம் ஹீட் ஆகும். அதனால் ஏசி ரூம் இருந்ததுன்னா ஏசி ரூமில் வச்சுருக்கலாம். நார்மல் ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு மாதிரி அடைச்சிட்டு நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்னா எங்கன்னா ஒரு மூலையில் தள்ளி விட்டுருவோம், அங்கே காற்று கூட சரியாக வராது. அப்போ என்ன ஆகிடும், ஹீட் அதிகமாகிட்டு மதர் போர்டு வந்து அதில் இருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு டீக்ரேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வந்து ஒன்று ஏர் கண்டிஷனர் ஏசி இருக்கிற ரூமாக பார்த்து வைக்கணும், இல்லையா நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி நம்ம சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணணும். பழைய மதர் போர்டெலாம் பார்த்திங்கன்னா லிமிட்டட் கேப்பபிலிட்டிஸ் தான். ஒரு மதர் போர்டு எடுத்திங்கன்னா சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. அந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பேன்ஷன் கார்டு வழியாக வச்சுருந்தாங்க. தென் இப்போ வரது எல்லாமே இன்டகிரேட் பண்ணி தான் வருது. எதுவும் நம்மளுக்கு வந்து இதில் காம்பனன்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ரொம்ப மினியேச்சர் காம்பனன்ட்ஸ் தான். முன்னாடிலாம் மதர் போர்டில் பெரிய பெரிய கெப்பாசிட்டரு, அப்புறம் காயில்ஸு, இண்டக்ஷன் காயில்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. இப்போலாம் எதுவுமே கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் see the ஃப்ளாட் மதர் போர்டு. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அதோட மதர் போர்டோட பவர், அதோட எஃபிஷியன்சி, காம்பேக்ட்னஸ், இப்போ வந்து அது வந்து ஃபார்ம் ஃபேக்டர் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு பெட்டராக கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் டெஸ்க்டாப்ஸ் வருது. ஒரு ஸ்கூல் பேக் இல்லை ஆஃபீஸ் பேக்கு இல்லைனா வந்து காலேஜ் பேக் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பேக்லேயே நம்ம CPU வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப காம்பேக்டாக இப்போ சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் கம்மியாகிடுச்சு. தென் நம்மளால் வந்து நிறைய சிஸ்டம் வந்து அகாமடேட் பண்ண முடியுது. இப்போ மானிட்டரும் வந்து பார்த்திங்கன்னா CRT கிடையாது, LCD தான் யூஸ் பண்ணுறோம், LCD ஆர் LED. ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் ஆக்குபேஷன் கம்மியாக இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் மானிட்டர்ஸ், இப்போ ஒரு காலேஜில் லேப் இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து லிமிட்டட் சிஸ்டம்ஸ் வச்சுருப்பாங்க, ஸ்பேஸ் பத்தலைன்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி இல்லை, தே கேன் ஹேவ் மோர் சிஸ்டம்ஸ். நம்ம உட்கார டிஸ்டன்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அதர்வைஸ் நம்ம நிறைய சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த மாதிரி அட்வான்டேஜ் இப்போ இருக்க மதர் போர்டு அண்ட் CPU அந்த ஃபார்ம் ஃபேக்டர் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு பெனிஃபிட் கிடைக்குது. அப்புறம் அடிஷ்னல் கண்ட்ரோலர்ஸ் ஃபார் சர்டன் ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் யூஸ் ஆட்-ஆன் கார்ட்ஸ். இப்போ சொன்ன மாதிரி இதுக்கு மேலே நம்மளுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இன்கேஸ் சர்வர் சிஸ்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது நார்மலாக டெஸ்க்டாப் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது டெஸ்க்டாப் இல்லைங்களா, டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப்பு. பட் டெஸ்க்டாப் மதர் போர்ட், லேப்டாப் சர்வர் மதர் போர்ட், அது என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுற ஃபார்ம் ஃபேக்டர் சர்வருக்கு இருக்காது. மினியேச்சர் சர்வராக இருக்கட்டும் இல்லை ஹை எண்ட் சர்வராக இருக்கட்டும். ஏன்னா வந்து அதில் மினிமமே வந்து 2 ப்ராசஸர் 4 ப்ராசஸர் அந்த மாதிரி நிறைய இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ஃபெசிலிட்டியும் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் சர்வர்னாலே வந்து மல்டிபிள் மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணுற டிவைஸ். ஸோ அதுக்கு ஃபங்க்ஷனாலிட்டிலாம் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி க்ரைட்டீரியா இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அதை ஹை எண்டாக தான் நம்ம வச்சுருக்கணும். ஸோ எல்லாமே அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம சிஸ்டமில் 16 GB 30 GB போடுறோன்னா சர்வரில் மினிமமே 64 GB தான் போடுற மாதிரி இருக்கும். அங்கே வந்து மினிமமே 2 ப்ராசஸர் போடணும், மேக்ஸிமம் 4 இல்லை அந்த மாதிரி மல்டிபிள் ப்ராசஸர் நம்ம ஸ்லாட் கொடுத்துருப்போம். அந்த நம்ம மதர் போர்ட் பார்த்து வாங்கும்போது நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சர்வர் மதர் போர்ட் பார்த்திங்கன்னா இட் இஸ் அ எக்ஸ்பேண்டட் ஒன். அது ஏன் அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல. இப்போ சர்வர் ஆஃபீஸில் இருக்குன்னா 100 பேர் தான் 100 பேர் அதை ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஒரு ப்ராக்ஸி சர்வராக இருக்கட்டும் இல்லை ஃபைல் சர்வராக இருக்கட்டும், 100 பேர் 1000 பேர் ஒரே டைமில் ஆக்சஸ் பண்ணுவாங்க. அது இப்போது ப்ராசஸிங் வந்து அதிகமாக இருந்தால் தான் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் எஃபிஷியன்சி கிடைக்கும். இல்லைன்னா வந்து ஸ்லோவாக இருக்கும், சர்வர் ஹேங் ஆகிடும், அப்புறம் வந்து அவங்களால ப்ராசஸே பண்ண முடியாது, இன்டர்நெட் ஒர்க் ஆகணும்னு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இப்போ அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டமில் 2 ஹார்ட் டிஸ்க் தான் நம்ம மேக்ஸிமம் கனெக்ட் பண்ணுறோம். சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா ரெய்ட் அப்படின்னு ஒரு கண்ட்ரோலர் வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம நிறைய ஹார்ட் டிஸ்க் நம்ம கனெக்ட் பண்ணலாம்.
இஃப் அட் ஆல் நீங்கள் வந்து நார்மல் டெஸ்க்டாப்லேயே வந்து ரைட் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். நம்மளுக்கு கொடுத்துருக்க PCIe ஸ்லாட்டில் போயிட்டு நம்ம ரைட் கண்ட்ரோலர் வாங்கி இன்சர்ட் பண்ணி 4 இல்லை 8 ஆர்டர்ஸ் கூட நம்ம பண்ணலாம். பட் தட் இஸ் நாட் ரிக்வயர்ட் நார்மலி. நார்மலாக நம்ம டெஸ்க்டாப்பில் ரைட் கண்ட்ரோலர் போட மாட்டோம். பட் சர்வருக்கு எல்லாமே மதர் போர்டு கூட ரைட் கண்ட்ரோலர் வந்துடும். அதில் தான் ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ணுவாங்க, ரேக் மாடலில் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போது நார்மல் மதர் போர்டு ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்ம் ஃபேக்டர். நீங்கள் வந்து மதர் போர்டு ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லை மதர் போர்டு வந்து மார்க்கெட்டில் இல்லை ஆன்லைனில் வாங்குறீங்க, நீங்கள் அசம்பிள் பண்ணுறீங்க, அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் உங்களுக்கு மதர் போர்டில் என்ன ஸ்பெக் இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ மொபைல்லாம் வந்து நிறைய பேர் வாங்குகிறோம். ஸோ மெயினாக என்ன பார்ப்போம், அதோட பேட்ரி கெப்பாசிட்டி, அதோட ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, அப்புறம் வந்து என்னென்ன ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். ஸோ பார்த்து நம்மளுக்கு பழகிடுச்சு. ஸோ மினிமம் 5 இல்லை 6 பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம வந்து அந்த ஃபோன் நல்ல ஃபோனாக இல்லை கொஞ்சம் டல்லான ஃபோனான்னு சொல்லிட்டு நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் மதர் போர்டுக்கு வந்து நம்ம எப்படி டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ அதை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் இப்போ வந்து எல்லா வெப்சைட்லேயும் போட்டுறாங்க. அதனால் நம்ம மொத்த டெஸ்க்டாப்பே வாங்குற மாதிரி கூட இருக்கும், அமேசானில் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மதர் போர்டுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம கிளியராக பார்த்துக்கணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ ஃபார்ம் ஃபேக்டர்ன்றது மதர் போர்டோட சைஸு. டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது, ATX, மைக்ரோ ATX, இதெல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். ப்ராசஸர் சப்போர்ட்டட். ப்ராசஸர் வந்து எந்த மாடல் ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணோம், அதில் ப்ராசஸர் இன்சர்ட் பண்ணுற சாக்கெட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சாக்கெட்டை வச்சு தான் நம்ம வந்து ப்ராசஸர் வாங்க முடியும். ஸோ இன்கேஸ் நம்ம மாற்றி வாங்கிட்டோன்னா இன்கம்பேட்டிபிள் ஆகிடும். தென் மதர் போர்டை மாற்றணும், இல்லை ப்ராசஸரை மாற்றணும், இதெல்லாம் ஒன்று மாற்றி ஆகணும். அதனால் என்ன ஸ்லாட் இருக்குன்றது நம்ம பார்க்கணும். நம்பர் ஆஃப் ப்ராசஸர்ஸ் சப்போர்ட்டட் மினிமம் 1 தான். அது ரொம்ப ரொம்ப ரேர் கண்டிஷனில் 2. பட் அதுக்கு பதிலாக இப்போது ப்ராசஸரில் என்ன பண்ணுறாங்கன்னா கோர், இது மாதிரி சிங்கிள் கோர், டியூவல் கோர் அந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ஒரு ப்ராசஸரை நம்ம விர்ச்சுவலாக என்ன பண்ணுறோம், 2 ப்ராசஸரை யூஸ் பண்ணுற மாதிரிலாம் கான்செப்ட் வந்துடுச்சு. பட் ஜென்ரலாக வந்து ஒரு சிஸ்டமில் ஒரு ப்ராசஸர் தான் இருக்கும் டெஸ்க்டாப்பில். தென் ஃபிசிக்கலாகவே சொல்கிறேன். மெமரி, சைஸ் ஆஃப் த மெமரி. ஸோ நம்மளுக்கு வந்து மெமரி ஸ்லாட்ஸ் இருக்குது. அந்த மெமரி ஸ்லாட்டில் தான் நம்ம மெமரி இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிம் சாக்கெட்ஸ் தான் இருக்கும். நம்ம வந்து அதோட ஸ்பீட் நம்ம பார்க்கணும், என்ன ஸ்பீட் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீடுக்கான மெமரி மாடியூல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ 133, 166 MHz அவங்க கம்பேட்டிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மதர் போர்டு வந்து 133 MHz வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரேம் மாடியூல் வாங்கும்போது ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் காஸ்ட் இல்லை யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 166 MHz வாங்கிட்டிங்கன்னா அது வந்து சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணாது. ஏன்னா ஹையர் கம்பேட்டிபிலிட்டி கிடையாது. அட்லீஸ்ட்டு நீங்கள் 166 MHz மதர் போர்டு வச்சுக்கிட்டு 133 MHz ரேம் வச்சுருந்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகும், பட் நாட் ரெக்கமெண்டட். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா மெமரி ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுமே தவிர பட் யூ கேனாட் கெட் த மேக்ஸிமம் பெனிஃபிட் ஆஃப் யூசேஜ் ஆஃப் மெமரி. ஸோ அதனால் அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. சிப்செட். ஸோ சிப்செட்ன்றது அதோட மெயின் கான்ஃபிகரேஷன்ஸு. இப்போ நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா மதர் போர்டில், அது எல்லாமே என்ன மாடலில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நார்மலாக அதை வந்து நார்த் பிரிட்ஜ், சவுத் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. நம்ம இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். கிராஃபிக்ஸ். ஸோ எத்தனை ரெசல்யூஷன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மல்டி GPU சப்போர்ட், கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் யூனிட். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட் வந்துடும், அதுக்கு மேலே வேணால் நம்ம எக்ஸ்ட்ரா தான் வாங்கிக்கணும். ஃப்ரண்ட் சைட் பஸ், இது வந்து பிட்வீன் மதர் போர்ட் அண்டு ப்ராசஸர் ப்ராசஸர் அண்டு அதர் காம்பனன்ட்ஸ், அதுக்கான ஃப்ரண்ட் சைட் பஸ்ஸு. ஸோ இந்த பஸ்ஸோட ஸ்பீட் அதிகமாக பிட்வீன் ப்ராசஸர் அண்ட் அதர் காம்பனன்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியும். தென் வீடியோ அவுட்புட் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்னா VGA இல்லைனா வந்துட்டு HDMI அந்த மாதிரி அவுட்புட்ஸ் இருக்கும். எந்த போர்ட் வழியை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோன்றதை பார்க்கணும். இப்போ நாமளாக LCD மானிட்டர் எல்லாமே HDMI கேபிள்ஸ் வருது. நம்ம வீட்டில் இருக்க டிவி கூட HDMI கேபிள்ஸ் இருக்குது. ஸோ HDMI பார்த்தீங்கன்னா VGA-வோட கொஞ்சம் குட் குவாலிட்டியாக தெரியும், உங்களுக்கு ஹை டெஃபினிஷனாக இருக்கும். மெமரி ஸ்லாட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 ஸ்லாட்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு சில கம்பெனி தராங்க 4 ஸ்லாட்ஸ் தராங்க. 8 GB ஒரு ஸ்லாட்டில் மேக்ஸிமம் 8 GB போடலாம். இப்போ 4 ஸ்லாட்னா 32 GB போடலாம். ஸோ ஒரு ஸ்லாட்டில் வந்து ஒரு சில டைம் 16 GB கூட போடுற மாதிரி கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ வந்து 16 + 16 32 வரைக்கும் நம்ம போடலாம். ஸோ அந்த மெமரி மாடியூல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு மாடியூல் இருக்குது.
8 ஜிபின்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஸ்லாட் இருக்குது. ஸோ என்னால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பட் ஏற்கனவே இருக்கிற மெமரி மாடியூலோட ஃப்ரீக்வன்சி அதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும் இன்னொரு மாடியூல் வாங்குறதுக்கு முன்னாடி. இன்கேஸ் இந்த 2 மாடியூல் கூட ஃப்ரீக்வன்சி மிஸ்மேட்ச் ஆனால் கூட நம்மளுக்கு வந்து சிஸ்டமில் இஷ்யூ வந்துடும். சம்டைம்ஸ் ப்ளூ ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ அப்போ வந்து நம்மளால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத், பிஎஸ்ஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா சேம் ஃப்ரீக்வன்சியில் இருக்க மாதிரி தான் நம்ம வாங்கிக்கணும். ஸ்டோரேஜ், ஹார்ட் டிஸ்க் டைப் என்ன ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது. சாட்டாவா பேட்டாவான்னு சொல்லுவாங்க. சீரியல் ஐடிஏ, பேரலல் ஐடிஏ, ஐடிஇ ஸ்லாட்னு சொல்லணும். அது வந்து பேரலல் ஐடிஏன்னு சொல்கிறாங்க. ரைட் சப்போர்ட், இதை இப்போ பேசினாலே மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் சப்போர்ட்டு. லேண்ட் போர்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு லேண்ட் போர்ட் இருக்குது. டெஸ்க்டாப்பில் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வைஃபை கொடுக்க மாட்டாங்க. வைஃபை அடாப்டர்ஸ் இருக்காது. லேப்டாப்பாக இருந்தால் வைஃபை வந்து இருக்கும். போத் ஈத்தர்நெட், நம்ம லேண்ட் ஃபிசிக்கலாக கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு வைஃபை ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் டெஸ்க்டாப்பாக இருந்ததுன்னா வெறும் லேண்ட் போர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரிங்க சார், இப்போ வந்து நான் டெஸ்க்டாப்பே வந்து வைஃபை டிவைஸாக மாற்றணும் அப்படின்னா அடிஷ்னல் இப்போ என்னால் கேபிள் லே பண்ணி டெஸ்க்டாப்பையும் வயர்லெஸ் மோடையும் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ சம் டிஃபிகல்ட்டி, நம்ம வீட்டில் என்ன பிரச்சனைன்றது தெரியும் இல்லைங்களா, சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளமு, நம்மளால் வந்து லைன் எடுத்துகிட்டு போக முடியாது, இல்லை சம் டிஃபிகல்ட்டிஸ். அப்போ என்ன பண்ணுவோன்னா டெஸ்க்டாப்பில் போயிட்டு யூஎஸ்பி டு வைஃபை கன்வெர்ட்டர் இருக்குது, அது போடலாம். இல்லைன்னா நிறைய இருக்குது மாடல்ஸ், டெல்லில் இருக்குது, நிறைய கம்பெனி கொடுக்குறாங்க. அப்படி இல்லையா ஒரு வைஃபை கார்டு, ஆட்-ஆன் கார்டு இருக்குது, வைஃபை கார்டு வாங்கிட்டு பிசி ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம டெஸ்க்டாப் வந்து வயர்லெஸ் டிவைஸ் மாதிரி ஆகிடும், ஈக்குவல் டு லேப்டாப். பட் என்னென்னா நீங்கள் எங்கேயும் தூக்கிட்டு சுற்ற முடியாது, பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கணும். ஸோ அதனால் அது வந்து எக்ஸ்பான்ஷன் கேப்பபிலிட்டி, லேண்ட் போர்ட்ஸ் அண்ட் வைஃபை எபிலிட்டி. ஆடியோ டிஃபால்ட் ஆடியோ கொடுத்துட்றாங்க. பட் அதில் ரொம்ப பெரிய எஃபெக்ட்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நான் ஒரு சாங்ஸ் லிசன் பண்ணுறது, ஜென்ரலாக மூவி பார்க்குற மாதிரி தான். ரொம்ப ஹைஃபையாக வந்து டால்ஃபி சிஸ்டம்ஸ் அந்த மாதிரிலாம் பெருசாக இதில் கிடைக்காது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டு சவுண்ட் கார்டு தான் நம்ம இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் எக்ஸ்பான்ஷன் கேப்பபிலிட்டி, பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ், பயாஸ் ஃபீச்சர்ஸ், அது எல்லாமே டிஃபால்ட்டு பயாஸ் சிப் இருக்கும். அது எந்த பயாஸ்ன்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கம்மிங் பேக் டு பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ். ஸோ என்னென்ன பெரிஃபரல்ஸ் இருக்குன்றது கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. எத்தனை போர்ட்ஸ் இருக்குது, எத்தனை சாட்டா போர்ட், எத்தனை பேரலல் போர்ட், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் பேக் பேனலில் என்னென்ன இருக்குது, டிவைசஸ் என்னென்ன கனெக்ட் பண்ணலாம், யூஎஸ்பி மவுஸ், யூஎஸ்பி கீபோர்டு, RJ45 ஜாக், ஐஓ கனெக்ஷன்ஸ் அண்ட் பவர் மேனேஜ்மெண்ட். எஸ்எம்பிஎஸ் வச்சு நம்ம பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறோம். பட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரும்போது எந்த மாதிரி பவர் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு நார்மல் மதர் போர்டோட லே அவுட். இதில் பார்த்தீங்கன்னா மதர் போர்ட் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. CPU சாக்கெட் ரைட் சைடில் இருக்குது, CPU சாக்கெட்டு. ஸோ அதுலேருந்து வந்து நம்மளுக்கு ப்ராசஸர் கனெக்ட் பண்ணிக்கலாம். மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாமே இதில் காமிச்சிருக்காங்க. என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறது ஐடிஇ போர்ட்ஸு. ரைட் போர்ட்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரைட் கண்ட்ரோலாக இருந்ததுன்னா ரைட் போர்ட்ஸாக யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஐடிஇ போர்ட்ஸ் அது. தென் லெஃப்ட் சைடில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிடி இருந்ததுன்னா அதோட ஆடியோ கனெக்ட் பண்ணுறதுக்காக சிடிஎன், அப்புறம் வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஜம்பர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. தென் சாட்டா ரைடில் வந்து சாட்டா கனெக்ஷன்ஸ் இருக்குது. யூஎஸ்பி ஹெடர், யூஎஸ்பி போர்ட்ஸ் எனேபிள் பண்ணுறதுக்காக அது, சீரியல் கனெக்டர், சீரியல் போர்ட் எனேபிள் பண்ணுறது. ஸோ அது என்னென்னா கேபிள் இருக்கும். இப்போ மதர் போர்டே டேரெக்டாக இந்த மதர் சிப் செட்டில் பார்த்தீங்கன்னா போர்ட் வந்து டேரெக்டாக மதர் போர்ட்டை இன்ஸ்டால் பண்ணல. ஸோ சீரியல் போர்ட்டுக்கான பின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், ஒரு மதர் போர்டு பேக் சைட் கேபினெட் இருக்கும், அதில் அது எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒயரை மட்டும் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா தென் யூ கேன் கனெக்ட் இட். சிஸ்டம் பேனல் இண்டிகேட்டர்ஸ். ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பேனல் கனெக்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சிஸ்டம் முன்னாடி ரெட் கலர் லைட்டு, ரீசெட் பட்டன், அப்புறம் க்ரீன் கலர் லைட்டு, அது மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் இங்கே ஜம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஜம்பர்ன்ற 2 பின்னு தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஒயர் இருக்கும், அந்த ஒயரை இதில் இன்சர்ட் பண்ணால் போதும். டாப்பில் பார்த்தீங்கன்னா பேக் பேனல் அண்ட் ஐஓ கனெக்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 வந்து சவுண்டு, ஒன்று வந்து மைக்கு, தென் 2 அவுட்புட்டு, தென் ஈத்தர்நெட்டு, அப்புறம் PS பார் கீபோர்டு அண்ட் மவுஸாக இருக்கும். தென் பேரலல் போர்ட் கனெக்டர். ஸோ
பிரிண்டர்லாம் கனெக்ட் பண்ணுறதா பேரல் போர்ட் தான் கனெக்ட் பண்ணணும். இப்போ வர பிரிண்டர் எல்லாமே யூஎஸ்பி பிரிண்டர், பட் நார்மலாக அதுக்கு முன்னாடி பேரல் போர்ட் பிரிண்டர் இருந்தது. ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் மதர் போர்டோட ஸ்ட்ரக்சர். அப்படியே கீழே வந்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரேம் ஸ்லாட்டு 4x டிம் மெமரி ஸ்லாட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நம்ம வந்து ரேம் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்கிறது ஃப்ளாப்பி கனெக்டர், ஃப்ளாப்பி டிரைவ் தான் கனெக்ட் பண்ணுவோம். ஐடி ஹார்ட் டிஸ்க் இருக்குது, ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுறது. அப்படியே பார்த்தீங்கன்னா மதர் போர்ட் பவர் கனெக்டர், இந்த மதர் போர்டுக்கு தேவையான பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ்லேருந்து வரும். அந்த எஸ்எம்பிஎஸ் பவர் கனெக்ஷனை இங்கே தான் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இதிலேருந்து தான் அது பவர் சப்ளை எடுத்துக்கிட்டு எல்லா காம்பனண்ட்டுக்கும் சப்ளை பண்ணுது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். மதர் போர்ட் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றது மூணோட டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அந்த மதர் போர்ட் பிக்சர் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நீங்கள் வீடியோவில் ஸ்லோ பண்ணி கூட நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை கூகுள் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. அது டைப் ஆஃப் ஓல்டு மதர் போர்டு தான். அதில் எதுவும் இன்டகிரேட்டட் போர்ட்ஸ் எனேபிள் பண்ணல. இந்த சென்ஸ் போர்ட் எல்லாமே கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது காம்போனண்ட் எல்லாமே. பட் இப்போ வர மதர் போர்ட்லாம் டேரெக்டாக மதர் போர்ட்லேயே யூஎஸ்பி போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து தனித்தனியாக கேபிள் கனெக்ட் பண்ணுற அவசியம் இல்லை. அது கேபிள்லாம் கனெக்ட் பண்ணும்போது மாற்றி கனெக்ட் பண்ணிடுவோம், இல்லை பின்னை வந்து டேமேஜ் பண்ணிடுவாங்க இன்ஜினியர்ஸு, எஃப்எம்எஸ் இன்ஜினியர்ஸ், இல்லைனா ஃபீல்டு இன்ஜினியர்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அதனால என்ன பண்ணுறாங்க, மதர் போர்ட்லேயே போர்ட்டையும் கொடுத்துட்டான். ஸோ நீங்கள் எதுக்கு அந்த கேபிள்லாம் கனெக்ட் பண்ணுற, டேரெக்டாக டிவைஸே கனெக்ட் பண்ணிடு. ஓகே, சிபியூ சாக்கெட். ஸோ அதில் 2 டைப் ஆஃப் சாக்கெட்ஸ் இருக்குது. லோ இன்சர்ஷன் ஃபோர்ஸ், திஸ் இஸ் தி ஓல்டு மாடல் சாக்கெட். ஜீரோ இன்சர்ஷன் ஃபோர்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சிபியூவில் வந்து மதர் போர்ட் சாக்கெட்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு லாக்கர்னு இருக்கும், அந்த லாக்கை போட்டிங்கனாலே போதும். ஸோ 2 டைப்பு, லிஃப் அண்ட் ஜிஃப். ஸோ நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து பண்ணிங்கன்னா லிஃப், ப்ரெஷரே இல்லாமல் ஈஸியாக பண்ணிட்டீங்கன்னா அது ஜிஃப் சாக்கெட். தென் நார்த் பிரிட்ஜ், இட் இஸ் ஆல்வேஸ் நியர் த ப்ராசஸர் சாக்கெட் விச் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ மதர் போர்ட். ப்ராசஸருக்கு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்டு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மெமரி கண்ட்ரோலர் ஹப்பு அந்த மாதிரி இருக்கும். இன்டர்கனெக்ட் ப்ராசஸர் சாக்கெட், ரேம் ஸ்லாட்ஸ் அண்ட் ஏஜிபி ஸ்லாட். ஸோ நார்த் பிரிட்ஜ் வழியாக வந்து டிஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸ் போகுது. யார் யாருக்கெல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்கன்னா ரேம் ஸ்லாட்ஸ் அண்ட் ஏஜிபி ஸ்லாட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இதில் கனெக்ட் பண்ணுறோம். 3மே முக்கியமான காம்பனண்ட் இல்லைங்களா. ப்ராசஸர் கனெக்ட் பண்ணது, அது கூட மெமரி, அது கூட கிராஃபிக்ஸு. ஸோ இது 3மே நல்லா இருந்தால் தான் ஃபாஸ்ட்டாக கம்யூனிகேட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட், மானிட்டரில் வர அவுட்புட்டும் நம்மளுக்கு கிளியராக இருக்கும். சவுத் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா சவுத் பிரிட்ஜ் இன்டர்கனெக்ட்ஸ் பிரைமரி அண்ட் செகண்டரி ஐடி இன்டர்ஃபேஸ், SATA கனெக்டர்ஸ், ஃப்ளாப்பி டிரைவ் கனெக்டர், PCI ஸ்லாட்ஸ் அண்ட் பயாஸ். ஸோ இப்போ நார்த் பிரிட்ஜ் வந்து ப்ராசஸர், மெமரி, அப்புறம் கிராஃபிக்ஸ் 3ம் எடுத்துக்கிச்சு. ப்ராசஸர் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, ரேம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, கிராஃபிக்ஸ் வந்து வீடியோ வந்து அவுட்புட் தரதுக்கு. சவுத் பிரிட்ஜில் என்ன பண்ணிட்டாங்க, ஹார்ட் டிஸ்க் டேட்டா கனெக்ஷன். ஸோ டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க், எந்த டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்காக இருந்தாலும் அது சவுத் பிரிட்ஜில் தான் இருக்கும். ஃப்ளாப்பி டிரைவ், தென் PCI ஸ்லாட்ஸ் அண்ட் பயாஸ். PCI ஸ்லாட்டில் நீங்கள் எதாவது எக்ஸ்ட்ரா கார்டு கனெக்ட் பண்ணுறீங்க. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா பயாஸ், முக்கியமான கான்ஃபிகரேஷன், பேசிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே அதில் தான் இருக்கும் பயாஸில். ஸோ இதெல்லாமே வந்து சவுத் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரிச்சுட்டாங்க. ஸோ ஏரியா வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கும் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரேம் ஸ்லாட்ஸ் நம்மளுக்கு வந்து மெமரி ஸ்லாட்டை பொறுத்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்லாட்ஸ் இருக்குது. SD RAM ஸ்லாட்ஸ், DD RAM ஸ்லாட்ஸ், DDR2, DDR3. ஸோ நம்ம அந்த மதர் போர்டில் என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு நம்ம வாங்கணும். இல்லை புதுசாக வாங்குறோன்னா அது அந்த ஸ்டாண்டர்டுக்கு அது ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம் அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம பார்த்து தான் வாங்கணும். ஸோ அது மேலேயே வந்து ஒட்டியிருப்பாங்க, ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், அதிலே வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது தெரியாத ஒரு விஷயம் கிடையாது, எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். தென் ஏஜிபி ஸ்லாட்ஸ், இது வீடியோ கிராஃபிக்ஸ் ஸ்லாட்டு, 3D பிக்சர்ஸ் அது மாதிரி பண்ணுறதுக்குலாம் ஏஜிபி ஸ்லாட் தான் இருக்கும். நார்மல் VGA, SVGA கனெக்டர்ஸ் இருக்குது, பட் அதில் பார்த்திங்கன்னா லிமிட்டட் குவாலிட்டி தான் நம்மளுக்கு கிடைக்கும். பட் ஏஜிபின்ற போது ஹை குவாலிட்டி வீடியோஸ் நம்மளுக்கு கிடைக்கும். PCI ஸ்லாட்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போர்ட்ஸ் வேணும் அப்படின்னா அந்த PCI ஸ்லாட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் 2 போர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ வர மதப்பெல்லாம் 2 போர்ட்ஸ் தான் இருக்குது. ஃப்ளாப்பி கனெக்டர் இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி காம்பனண்ட் இல்லை, பட் இப்போ ப்ளூ கலரில் 32 பின் வச்சு ஒரு கனெக்டர் பார்த்தீங்க, அதான் ஃப்ளாப்பி கனெக்டர். ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஐடி கனெக்டர்ஸ். ஸோ ஐடி ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணோன்னா, பேரலல் ATO கனெக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஐடி சாக்கெட்ஸ் இருக்கும். 2 சாக்கெட் இருக்கும். நார்மலாக வந்து ஒரு சாக்கெட்டில் ஒரு ஹார்ட் டிஸ்க்கையும்
இன்னொரு சாக்கெட்டில் சிடி ராம் டிவிடி ராம் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுவோம். இல்லை ஒரே சாக்கெட்லேயே மேக்ஸிமம் நம்ம 2 கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரே கேபிளே வந்து ஜம்ப் பண்ணி கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே கேபிளே கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. சாட்டா கனெக்டர்ஸ், சாட்டா ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம சாட்டா கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அது தனியாக ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. பவர் கனெக்டர்ஸ் ஃபார் கிவிங் பவர் டு த மதர் போர்ட். பயாஸ் உங்களுக்கு தெரியும், சிஸ்டமோட பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நம்ம அதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சிமாஸ் பேட்ரி, இப்போ பயாஸில் வந்து அது வந்து இட்ஸ் அ EEPROM. இப்போ லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம் EEPROM. பட் அந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, சிமாஸ் மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவும் அது வந்து பார்த்திங்கன்னா ரேமு. பட் அந்த ரேம் வந்து டேட்டா ரேம் வந்து volatile இல்லைங்களா, பவர் இல்லைன்னா டேட்டா போயிடும். ஸோ நான் என்ன பண்ணணும், அந்த டேட்டா போகாமல் இருக்கிறதுக்காக பவர் சப்ளை கொடுக்கணும். சிஸ்டமே ஆஃபில் இருக்கும்போது நம்ம எப்படி பவர் சப்ளை தருவோம், முடியாது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு சிமாஸ் பேட்டரின்னு சொல்லிட்டு ஒரு 3 வோல்ட் பேட்டரி இருக்குது. அந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணி வச்சிட்டோன்னா அது சிமாஸ் மெமரிக்கு வந்து பவர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போ வந்து பேட்டரி காலி ஆகுது அப்போ அந்த டேட்டாவும் காலியாகிடும். அப்போ வந்து நம்மளுக்கு சிஸ்டமில் எந்த கான்ஃபிகரேஷன் இருக்காது. பட் சிஸ்டம் ரிலேட்டட் ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன்ஸ் தான் அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லை. அதனால் நம்மளுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. திருப்பி நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். போர்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ PS பார் டு கீபோர்டு, PS பார் டு மவுஸ். இப்போ இதெல்லாம் வர்றதில்லை, அதனால் நீங்கள் பெருசாக வரி பண்ண வேண்டாம். எல்லாமே USB போர்ட் தான். எந்த டிவைஸாக இருந்தாலும் இனிமேல் USBயில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. VGA போர்ட்டு, சீரியல் கம்யூனிகேஷன், பேரலல் போர்ட். பிரிண்டரே இப்போ USBயில் தான் வருது. சீரியல் இப்போ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது கிடையாது. VGA போர்ட், அதுவும் HDMI போர்ட்டாக நம்ம இருக்கிறதுனால அதுவும் பெருசாக யூஸ் பண்ணணும். பட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன போட்டு எங்கே யூஸ் பண்ணுறது. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பழைய சிஸ்டம் இருக்கும், இல்லை கம்பேட்டபிள் சிஸ்டம்ஸ் இருக்கும். அப்போ வந்து இது என்னதுன்னு நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ கீபோர்ட் மவுஸ் கனெக்ட் பண்ணலாம், சீரியல் ஆர்காம் மவுஸ், USB போர்ட்ஸ், வீடியோ ஆர் மானிட்டர். லைன் அவுட், லைன் இன் மைக்ரோஃபோன். ஸோ ஸ்பீக்கர், வீடியோ, அப்புறம் வந்து மைக் இன் கேஸ் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது, இல்லை வீடியோ கால்ஸ் எதாவது ஜாயின் பண்ணுறோன்னா அப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாய்ஸ்டிக் கேம்ஸ்க்கு வந்து கேமிங்க்கு தனியாக ஒரு போர்ட் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபோன் ஆர் மோடம், RJ45 வந்து ஈத்தர்நெட்டுக்கு, RJ11 வந்து RJ11 or 12 இட் இஸ் ஃபார் டெலிஃபோன். ஸோ மோடம் இருந்ததுன்னா இன்பில்ட் மோடம்னா நம்மளுக்கு சின்ன போர்ட் இருக்கும். இப்போ நெட்ஒர்க் போர்ட் இருந்தால் பெரிய போர்ட்டு. SCSI என்று ஸ்கசின்னு சொல்லுவோம். அது வந்து சர்வர் பிளாட்ஃபார்மில் இருக்கும், நம்ம டெஸ்க்டாப்ஸ்லாம் டிஃபால்ட்டாக வராது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்ட் ஃபார்ம் ஃபேக்டர். மதர் போர்டு வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். மதர் போர்டை வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். எதை வச்சு மதர் போர்டை ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்றத டிசைட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் நார்மலி யூஸ் டு ரெஃபர் தி மதர் போர்ட்ஸ் ஜியாமெட்ரி, டைமென்ஷன்ஸ், அரேஞ்ச்மெண்ட் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஸோ அதோட நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஃபிசிக்கல் ரிக்வயர்மெண்ட்னு எடுத்துக்கலாம். இப்போ மதர் போர்டு அப்படின்னு சொன்னால் அதோட சைஸ் என்ன, 12 இன்ச்சஸா, 9 இன்ச்சஸா, 15 இன்ச்சஸா, அது சைஸு 15x15 அப்படின்வாங்க. இல்லை 8 inches by 8 inches, 10 inches by 10 inches, எது ஒன்றா இருக்கலாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஃபேக்டரு. தென் அதில் என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம், நார்த் பிரிட்ஜ், சவுத் பிரிட்ஜ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அது எவ்வளோ பவர் சப்ளை தேவைப்படுது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா there are some series of standards. வரும்போது ஒரு ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறமா அட்வான்ஸ் மல்டிபிள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பேபி 80 ஃபார்ம் ஃபேக்டர் இருந்தது. அது எல்லாமே ரொம்ப பழைய சிஸ்டம். இதில் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா இது எதுவுமே கிடையாது இப்போது. ஸோ அதெல்லாம் இப்போ இல்லை. த மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் 80 ஃபார்ம் ஃபேக்டர் வாஸ் த லார்ஜ் ஃபிசிக்கல் சைஸ் ஆஃப் த போர்டு. ஸோ ரொம்ப பழசுன்னு சொல்லிட்டோம் இல்லையா, எல்லா ஐசியும் வந்து மதர் போர்டில் தான் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க, தனித்தனியாக இருக்கும். ஸோ ஒரு இதுவும் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அந்த ஐசி ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா ஐசியை வந்து டீசால்டர் பண்ணிட்டு திருப்பி சால்டர் பண்ணும். அது மாதிரி நிறைய கொஞ்சம் டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல. பேபி 80 ஃபார்ம் ஃபேக்டர் இருந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 12 inch இருந்தது முன்னாடி, அதை வந்து 8.5 inch மாற்றிட்டாங்க. ஸோ கிரேட் ரெவல்யூஷன். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா ஓவரால் சிஸ்டமோட சைஸே குறைஞ்சிச்சு, வெயிட்டும் குறைஞ்சிச்சு. ஏன்னா இப்போ 12 inch இருக்குன்னா உங்கள் ஸ்கேல் அளவுக்கு இருக்கும் 12 inch. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் மெஷர் பண்ணோம், பாக்ஸு அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் வரும். ஸோ அப்போ வந்து ஓவரால் CPU ஹைட் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8.5 inchன்ற போது அப்படியே ஓவரால் சைஸே குறைஞ்சிருக்கும். தென் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் பேபி 80 ஃபார்ம் ஃபேக்டர் வாஸ் ப்ராசஸர் சைஸ் பிகேம் லார்ஜர். ஸோ இந்த பேபி 80 சொல்கிறோம், பட் அதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸருக்கான சாக்கெட், தட் இஸ் இன்சர்ட் பண்ணுற
ப்ளேஸ் வந்து பெரிய சைஸாக இருக்கிறதுனால அது நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணல. ப்ராசஸர் சைஸும் அதிகமாகிடும் சாக்கெட் அதிகமாகிடுச்சுன்னா. தென் பிசி எக்ஸ்டி ஃபார்ம் ஃபேக்டர் வந்தது. ஐபிஎம் தான் அதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க பிசி அப்படின்ற இடத்துல போகிறதுக்காக. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு விஷயம் நல்லா இருந்ததுன்னா எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா பேபி ஏடியோட அட்வான்ஸ்டு ஃபார்மேட். ஸோ ஏற்கனவே பேபி ஏடி பார்த்தோம் இதுக்கு முன்னாடி, எக்ஸ்டிக்கு முன்னாடி பேபி ஏடி, இப்போ வந்து ஏடிஎக்ஸ். ஸோ இது எதுக்காக இருக்குன்னா இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ முன்னாடி 2 மாடல்ஸ் இருக்குது, அதோட பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாடல் கொண்டு வந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸை வந்து நீங்கள் ப்ளக்இன் அண்ட் ப்ளக் அவுட், ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ப்ளக்இன் ப்ளக் அவுட் அது மாதிரி தான் இருக்கும். எதுவுமே உள்ளே ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் சிஸ்டம் பாக்ஸ் இருந்ததுன்னா அந்த பாக்ஸுக்கு வெளியே நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மதர் போர்ட் காம்பனன்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் பேரலல். ஸோ அது அரேஞ்ச்மெண்ட்டும் அப்படி தான். உள்ள ஹார்ட் டிஸ்க் கனெக்ஷனாக இருக்கட்டும், ஃப்ளாப்பி ட்ரைவ் கனெக்ஷனாக இருக்கட்டும், ஸோ டிவைஸ்க்கும் மதர் போர்டுக்கும் பக்கத்தில் இருக்கும். ஒரு சில டைம் என்ன ஆகிடும், ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் ஒரு ரேக் மாதிரி இருக்கும், அந்த ரேக்கில் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஆனால் ஐடி கனெக்டர் அந்த பின்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா எஸ்எம்பிஎஸ்க்கு கீழே இல்லை ரொம்ப தூரத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் என்னாச்சு, ஒரு லென்த்தி கேபிள் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாக்ஸுக்கு பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஷார்ட் அண்ட் கேபிள் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டேட்டா லாஸ் ஆகாது. கனெக்ஷன் டிவைஸ் ஆன் ATX motherboard is designed to make plugging in peripheral as easy as possible. அப்புறம் வந்து ATX ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இஸ் ட்ரெடிஷ்னலி இந்த சைஸ் 305 x 244 mm. ஸோ இதில் ஏஜிபி கனெக்டரும் கொடுத்துறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தனியாக டிஸ்பிளே கார்டு வாங்கணுன்ற அவசியம் இருக்காது. தென் மைக்ரோ ATX. ஸோ ATXோட சின்னது தான் மைக்ரோ ATX. ஸோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ATX ஃபார்ம் ஃபேக்டர் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஏடிஎக்ஸில் என்னென்ன அட்வான்டேஜ் இருந்தோ அது எல்லாமே இதில் கிடைக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஐஓ ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஐஓ டிவைசஸ் கனெக்ட் பண்ணுறது கன்ஜஸ்டடாக இல்லாமல், ஏன்னா நீங்கள் மதர் போர்டோட ஃபார்ம் ஃபேக்டர் குறைச்சிட்டிங்க, அதே மாதிரி காம்பனன்ட் சைஸஸ் எல்லாமே சைஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கீபோர்ட் மவுஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ ATX supports micro ATX supports reducing the physical size of the motherboard, reducing the number of IO slots. அந்த மதர் போர்டில் இருக்க ஐஓ ஸ்லாட்ஸோட கெப்பாசிட்டிஸ் கம்மியாகிடுச்சு. ப்ராசஸரோட இம்ப்ரூவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்லேஷன் டு நியூ ப்ராசஸ் டெக்னாலஜிஸ். ஏஜிபி கார்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஹையர் வீடியோ குவாலிட்டி. மதர் போர்ட் சைஸ் சின்னதாகிட்டதுனால ஓவரால் CPU சைஸும் சின்னதாக இருக்கும். உங்களுக்கு பிளேஸ் ஆக்குபன்சியும் வந்து குறைஞ்சிரும். தென் ஸ்மாலர் பவர் சப்ளை ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ பவர் சப்ளை இப்போ மதர் போர்டே சின்னதாகிடுச்சுன்னா எஸ்எம்பிஎஸ் மட்டும் அப்படியே பெருசாக இருந்தால் இல்லையா, அதுவும் சின்னதாகிடும். ஸோ அதனால் ஒரு ஓவரால் பாக்ஸ் சைஸே குறைஞ்சி தான் இருக்கும். மினி ATX மைக்ரோ பார்த்தோம். அடுத்து மினி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டு மைக்ரோ ATX. ஸோ அதோட இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சைஸ். ஸோ இது பாருங்கள், இது வந்து X26 மதர் போர்ட், X286 மதர் போர்ட். ஸோ இதில் நிறைய ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பழைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஐஓ கீபோர்டு, மவுஸு, வீடியோ, இந்த மாதிரி எல்லாமே தனித்தனி ஃபங்க்ஷனல் கார்ட்ஸ். இந்த ஸ்லாட்டில் வந்து அந்த கார்டு இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மிடில் போர்ஷனில் கட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் கார்ட்லேயே வந்து கட் ஆகிருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சைடில் வந்து லென்த் கம்மி, ஒரு சைடில் லென்த் அதிகம். ஸோ அதுக்காக அந்த மாதிரி கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். பட் இட் இஸ் சேஃபர் ஒன்லி. ஸோ ஒரு சில X286 மதர் போர்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், சின்ன சின்ன ஐசிஸ் வந்து டேரெக்டாக சிஸ்டம்லேயே இன்சர்ட் பண்ணிடுறாங்க. சரிங்களா, லெஃப்ட் சைடில் அவ்வளோ ஐசிஸ் நீங்கள் பார்க்கல, பட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐசிஸ் இருக்குது. ஸோ அப்போது ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா டைமர் ப்ராசஸர் தனியாக இருக்கும், அப்புறம் IRQ கண்ட்ரோலர் தனியாக இருக்கும், நிறைய செப்பரேட் கண்ட்ரோலர்ஸ் இருந்தது. ஸோ அது இங்கே பார்த்தீங்கன்னா அது மதர் போர்டில் நீங்கள் சால்டரிங் அப்படின்வாங்க, அப்படியே வந்து வச்சு ஒட்டி வச்சு வெல்டிங் பண்ணுற மாதிரி சால்டரிங் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராசஸர் காம்பனன்ட்ஸ் போயிடுச்சுன்னா அந்த சிப்பை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு சிப்பை அதே ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை அடிஷ்னல் ஸ்லாட்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது 286. அப்புறம் 386 மெமரி ஸ்லாட் ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மெமரி ஸ்லாட். ஸோ லெஃப்ட் சைடில் ஒயிட் கலரில் தெரியும், பட் ரைட் சைடில் இன்னும் கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள். AMI மதர் போர்டு, AMI மதர் போர்டு. ஸோ ஏற்கனவே வந்து மெமரி வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 MB தான் இருக்கும் அந்த மதர் போர்ட் ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணியிருக்க ரேம். 1 MB 2 MB இருந்தாலே பெரிய விஷயம் 386. 486 மதர் போர்ட் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஐசிஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா
லெஃப்ட்டில் பாருங்களேன் எஸ்ஐஎஸ் அந்த மாதிரி ஐசிஎஸ்லாம் இருக்குது. அந்த நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிப் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய காம்பனன்ட்ஸை இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க முன்னாடி பார்த்த மாடலுக்கு இல்லாமல். ஸோ அதனால உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் தான். ஸோ ஃபாஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரைட் சைடில் பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் மெமரி ஸ்லாட் 2 தான் இருக்குது, பட் ஹையர் கெப்பாசிட்டி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஃபேன் மாதிரி தெரியுதுங்களா, அதில் தான் வந்து ப்ராசஸர் வச்சுருப்பாங்க. ப்ராசஸர் அண்ட் அது கூலிங் ஃபேன் சொல்லுவாங்க ரைட் சைடில் இருக்கிறது. ஸோ சிஸ்டம் ப்ராசஸர் ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா அது கூல் பண்ணி சுற்றினே இருக்கும். ஸோ கூல் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு இங்கே ரைட் சைடில் இந்த செகண்ட் ரைட் சைட் பிக்சரில் அந்த ரவுண்டாக ஒரு ₹1 காயின் மாதிரி இருக்குல்லையா, அதுதான் வந்து CMOS பேட்ரி. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் தனியாக என்னென்ன இருக்குன்றது. மதர் போர்டை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடச்சிரும். ஸோ தென் ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் இதான் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஃபேக்டர்ஸை அதோட சைஸை நம்ம கொடுத்துருக்கோம், என்ன ஃபார்ம் ஃபேக்டர் எவ்வளோ சைஸுன்றது. ஸோ உங்களுக்கு இது பெருசாக தேவைப்படாது, பட் இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் நீங்கள் போகும்போது ஏதாவது கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க நார்மலாக வந்து இன்டர்வியூவில் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க, என்ன மாதிரி அட்வான்ஸ்டு திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் இப்போ நம்ம கரண்ட்டாக என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஏஎம்டி இப்போது இன்டெல் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனி, நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஈக்குவலண்ட்டு இன்னொரு காம்படிட்டர் பார்த்திங்கன்னா ஏஎம்டி. ஸோ அவங்களும் வந்துட்டு மதர் போர்டு